ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் குளுக்கோஸ் ஏற்றும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருகிறது. அதன்படி வாலாஜா தலைமை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பெண் நோயாளி ஒருவருக்கு தூய்மை பணியாளரான கோதண்டம் என்பவர் குளுக்கோஸ் ஏற்றியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சமூக ஆர்வலர் ஒருவர் அதை தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். அதை கவனித்த தூய்மை பணியாளர் கோதண்டம், நீங்கள் யார் என கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் ஊசி போடலாமா என்று எதிர்கேள்வி எழுப்ப, நான் ஊசி போடவில்லை, குளுக்கோஸ் ஏற்றுகிறேன் என பதிலளித்திருக்கிறார். நீங்க என்னவா இருக்கீங்க? இல்லை சார், நீங்கள் இன்ஜெக்ஷன் எல்லாம் போகிறீங்களா? என்னவா இருக்கீங்க? என்ன பண்ணீங்க இப்போ? குளுக்கோஸ் போட்டீங்களா? என்ன பண்ணீங்க இப்போ? குளுக்கோஸ் போட்டீங்களா? என்ன பண்ணீங்க இப்போ? குளுக்கோஸ் போட்டீங்களா? நீங்கள் என்னவா இருக்கீங்க? செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் நோயாளி ஒருவர் மூச்சு திணறலால் அவதிப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்கு வரும் நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு இரவு நேரத்தில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அப்போது மருத்துவரை அணுகச் சென்றால் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர், செவிலியர் என யாரும் இல்லை என கூறப்படுகிறது. இதனை கண்ட நோயாளியின் உறவினர் ஒருவர் மருத்துவமனையில் மருத்துவர், செவிலியர் யாரும் இல்லாத நிலையை வீடியோவில் பதிவு செய்து தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் மருத்துவரும் செவிலியரும் பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு டாக்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. இது ஐசியூவா இல்லை, எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? நான் என்ன இடமா எடுத்துட்டு போறீங்கண்ணா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.